dare Mr. Stalin, the Chief Minister of Tamil Nadu. Your DMK people have been abusing the Bihar people as illiterates, as panipuri sellers, as toilet cleaners in Tamil Nadu. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு துணிவும் தைரியமும் இருந்தா அங்க பீகாருக்கு போயிருக்கீங்களா, ராகுலையும் தேஜஸ்வியும் பக்கத்துல வச்சுட்டு அங்க போய் பேசுங்க. பீகார் மக்கள் எல்லாம் பானிபூரி விற்க வந்தவன், பீகாரி மக்கள் எல்லாம் வந்து கக்கூஸ் கொள்ள வந்தவன், பீகாரி மக்கள் எல்லாம் வந்து படிக்காதவன் சொல்லி அங்க போய் பேசி பாருங்கன்றாங்க. அப்படி யாரும் இங்க சொல்லவே இல்லையா? இல்ல அது மட்டும் கேட்ட பரவாயில்ல, ஸ்டாலின் ஒரு ஆன்டி பீகாரியன், ஆன்டி இந்தியன் அப்படின்னு அவர் மறுபடியும் அந்த பிராண்டை வந்து பதிய வைக்க போகிறாரு. மிஸ்டர் ஸ்டாலின், you are anti-Bihari, you are anti-Indian, and now you are trying to act and go there for votes. Is it not shameful? அவர் பேசுறதை கேட்டு பீகார் மக்கள் பார்த்து ஸ்டாலின் வந்தோடனே பீகார் உள்ள காலை வச்சோடனே வெடிச்சிருவாங்கன்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனா நடந்ததே வேற. பொதுவா தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பீகார்ல இருந்து வந்த ஆர் என் ரவி போன்ற சில மனிதர்களை போட்டு நம்மால் வறுத்து எடுப்பாரு மு.க. ஸ்டாலின், இல்ல திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகள் அவங்களை அம்பலப்படுத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே பீகாருக்கே நேரடியாக ஸ்டாலின் போய் அங்க இருந்து பீகார் மக்கள் ஆதரவோட இங்க இருக்கிற திருப்பதி நாராயணன் என்கிற நாராயணன், அப்புறம் ஐபிஎஸ் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, இவங்களெல்லாம் கதற விட்டுருக்காரு. அதான் இன்னைக்கு மேட்ரு. அதுக்கு பின்னாடி போனா இன்னும் பயங்கரமான மேட்ரஸ் எல்லாம் நிறைய வருது. அதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பீகார்ல ஓட் அதிகார் அப்படின்ற பேர்ல ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இவங்க கூட்டணியா நடத்திட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் இந்தியா பிளாக சேர்ந்த மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு யாத்திரை, ஒரு நடப்பயணம், கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டரை கடக்கக்கூடிய 20 மாவட்டங்களை கவர் பண்ணக்கூடிய இந்த நடைபயணத்தை வந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வராங்க. அதில் பிரியங்கா காந்தி வந்து லேட்டஸ்டாக சேர்ந்தாங்க. அப்போ வந்து மோடியை பற்றியும் அமித்ஷா பற்றியும் அவங்க பேசினது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா ஆச்சு. பிரியங்கா காந்தியை தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகார்ல தர்பங்கார் என்ற இடத்துல போய் இன்னைக்கு பேரணியில வந்து கலந்தும் இருக்கிறாரு, பேசியும் இருக்கிறாரு. அந்த பேசின விஷயம் இல்ல அவர் அன்னைக்கு கலந்திருக்கக்கூடிய அந்த செய்தின்றது பாஜக காரங்களுக்கு பெரும் பதபதப்பை வந்து ஏற்படுத்தி இருக்குது. வெறும் நார்த்ல அவங்க 2 பேர் ஸ்பெசிபிக்கா, மற்றவங்க எல்லாம் அதில் கூட இருந்தாலுமே தேஜஸ்வி யாதவ், ராகுல் காந்தி 2 பேர் பேசுற பேச்சை வந்து தாங்க முடியல. இதுல தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் வர போறாரு அப்படின்ற பதபதப்புல இது எப்படின்னா கலைச்சி ஆகணும், இதை வந்து அவங்களுக்கு சாதகமா மாத்தாம நமக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவரோட ஐபிஎஸ் மூலையை பயன்படுத்தி நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒட்டிருக்கிறாப்புல, ஒட்டி ஒரு வீடியோ வந்து இந்தியில ஒட்டிருக்காரு. சப்டைட்டில், ஆமா சப்டைட்டில் போய் சேரணுமா, சப்டைட்டிலோட போட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு வீடியோ ஒட்டி வந்து இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அவரோட ட்விட்டர் எக்ஸ்தலத்துல வந்து அவர் போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவை இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் எல்லாருமே, ஸ்டாலின் அங்க போயிருக்கிறாரு, ஓட்டு அதிகார் யாத்திரை வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ராகுல் காந்தியை சுத்தியும் தேஜஸ்வி யாதவ் சுத்தியும் வந்து சூழ்ந்துட்டு இருக்கிறாங்க, மோடிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எவ்வளவு பெரிய அடி இது விழுந்திருக்குது, இதை பத்தி பேசாம அண்ணாமலை போட்ட ஒரு வீடியோ, அதாவது இங்க இருக்கிற திமுக தலைவர்கள் ஸ்டாலின் உட்பட பீகாரிகளை, வட இந்திய தொழிலாளிகளை எப்படி இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி இவன் ஒட்டி வெட்டின ஒரு டுபாக் ஒரு வீடியோவை வட இந்திய ஊடகங்கள் அந்த வீடியோவை இன்னைக்கு பரப்பிக்கிட்டு அதை நியூஸ் ஆக்காம, மக்களோட வாய்ஸை நியூஸ் ஆக்காம அண்ணாமலையோட வாய்ஸை வந்து நியூஸ் ஆக்கிற வேலையை அந்த வட இந்திய ஊடகங்கள் பண்ணியிருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். அந்த வீடியோ அதை பத்தின்றதை பத்தி தான். அதுல நம்ம முதலமைச்சர் என்ன பேசியிருந்தாரு, நம்மளுடைய குரலாக பேசியிருந்தாரு. நம்மளுடைய குரல் என்ன, இங்க வந்து நீ இந்தியை திணிக்காத, அதே மாதிரி இந்தி பேசுற மக்களை இங்க இருக்கிற போஸ்டிங்ல ஒன்றிய அரசோட வேலைகள்ல நீ நைஸா இங்க திணிச்சு, தமிழ் தெரியலனாலும் பரவாயில்லன்னு அவனை தமிழ் தெரிஞ்ச மாதிரி காட்டி திணிக்காத அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருந்தாரு. அதை மட்டும் இவங்க கட் பண்ணி வட இந்திய மக்களுக்கு எதிராக, பீகார் மக்களுக்கு எதிராக பேசிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அங்க போய் என்ன பேச போறாரு, என்ன யோக்கியதை இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. அவர் பேசுனது வேலை வாய்ப்புகள்ல வந்து ஓரவஞ்சனை நடந்துக்குது, ஒன்றிய அரசாங்கம் வந்து ஓரவஞ்சனை நடந்திருக்குது, தமிழ் இந்தி படித்தவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது, இந்தி மொழியில எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மூலியமா பிற மொழியில இருக்கிறவங்களை வந்து அதுல காம்படிட் பண்ணாமலே அந்த வாய்ப்பை கொடுக்காமலே மறுக்குது அப்படின்ற ஒரு பெரிய ப்ரொபகண்டா அது இவங்க திமுக மட்டும் போடல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பண்ணாங்க, விசிகா பண்ணாங்க, இங்க இருக்கிற எல்லா முற்போக்கு அரசியல்வாதிகளும் அதை செஞ்சாங்க. அங்க இருக்கிற பீகார்ல இருந்து ஒரு யூடியூபர், இங்க இருக்கிற பாஜக ஐடிவிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை கிளப்பிட்டாங்க. என்னன்னா, இங்க இருக்கிற வட இந்திய தொழிலாளிகள், குறிப்பாக பீகார் தொழிலாளிகள் வந்து இங்க இருக்கிற தமிழர்களால் தாக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், விரட்டப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், குதறப்படுகிறார்கள், கடிக்கப்படுகிறார்கள்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு பயங்கர பிரச்சனை ஆக்குறாங்க. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு, நேரடியாக களத்துக்கு போனாரு, அங்க இருக்கிற தொழிலாளர்கிட்ட பேசினாரு, அவங்க கூட நின்று பேசி வீடியோ எடுத்து விட்டார். இங்க எல்லாம் அமைதியாகத்தான் இருக்கிறது, தமிழ்நாடு இருந்து வந்தாரே வாழ வைக்கும் பூமி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு அங்க இருக்கிற
சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே போன்ல பேசிட்டு அந்த பிரச்சனையை நீட்டா ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு கலவரம் வெடிக்கும், ஒரு மோதல் வெடிக்கும், ரத்த கலரியாகும், அதுல நம்ம ஓட்டு பார்க்கலாம், அதன் மூலமாக தமிழர்களை வடக்கர்களை அப்படி இப்படின்னு பிரிக்கலாம், இந்த இந்தியா கூட்டணியில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்த பாஜகவுக்கு அப்பவே மண்ணள்ளி போட்டு குழி தோண்டி புதைச்சவர் தான் இந்த ஸ்டாலின். அவர் போய் இந்த மாதிரி பேசுறாரு அந்த மாதிரி பேசுறாருன்னு அண்ணாமலை இன்னைக்கு செஞ்ச டிராமா தான் இன்னைக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஒரு ஸ்டாலின் பேசுனது மட்டும் கிடையாது, இவர் பொன்முடி பேசுனது, டிகேஎஸ் இளங்கோவன் பேசுனது, இன்னும் பலர் நேரு, இப்படி பலர் பேர் பேசுனதை ஒரு தயாநிதி மாறன் இவங்க பேசுனதெல்லாம் பிட்டா ஒட்டி ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்தும் ஒன்றிய அரசின் ஆதிக்கத்தை எதிர்த்தும் ஆறுன்ற விதியை எதிர்த்தும் இந்த மாரி இந்த அரசை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுனது எல்லாத்தையும் பீகார் மக்கள் இல்ல வடக்கிலிருந்து வரும் தொழிலாளர்கள் இவங்களை எதிர்த்து இங்க இருக்க திமுக காரங்க பேசுனது மாரி சித்தரிச்சு இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறாரு. அந்த வீடியோவை பரப்புனதுல இதுல அங்க வீடியோ அமிச்சது அண்ணாமலை, அதை அங்க பிரசன்ட் பண்றது யாருன்னா இந்தியா டுடே இந்த ஊடகங்கள் இல்ல, அதுல அந்த ஊடகத்துல போய் பேசுனது இதுன்னா திருப்பதி நாராயணன். சரி, ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா இங்கிலீஷ்ல சொல்றாப்புல, I dare Mr. Stalin, the Chief Minister of Tamil Nadu. Your DMK people have been abusing the Biharis, the Bihar people as illiterates, as Panipuri sellers, as toilet cleaners in Tamil Nadu. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு துணிவும் தைரியமும் இருந்தா அங்க பீகாருக்கு போயிருக்கீங்களா, ராகுலையும் தேஜஸ்வியும் பக்கத்துல வச்சுட்டு அங்க போய் பேசுங்க. பீகார் மக்கள்லாம் பானிபூரி வைக்க வந்தவன், பீகாரி மக்கள்லாம் வந்து கக்கூஸ் கொள்ள வந்தவன், பீகாரி மக்கள்லாம் வந்து படிக்காதவன் சொல்லி அங்க போய் பேசி பாருங்கன்றாங்க. அப்படி யாரும் இங்க சொல்லவே இல்லையா? அவங்கள படிக்கவே விடல. இந்தி படிச்சா வாழ்க்கை சிலிஞ்சிரும், இந்தி படிச்சா உருப்பட முடியும் நீ சொன்ன. இந்தி படிச்சவங்க நிலைமை இப்படிதான் இருக்குது. இங்கிலீஷ் படிச்சவன் தாய்மொழியில படிச்சவன் ஏதோ ஒரு போயிட்டு இருக்கிறான். ஆங்கிலத்துல படிக்கிறவங்க எல்லாம் இப்போ நீங்க பின்னாடி யோசிப்பீங்கன்னு அமித்ஷா போன வரம் தான் பேசினாரு. இந்திய பிரைஸ் பண்ணி ஆங்கிலத்தை வந்து டவுன் பண்ணாரு. அந்த ஊர்ல நீ வந்து படிப்பறிவே கொடுக்கல, அதான் மேட்ரு. வர்ணாசிரம அடிப்படையில நீ அவனை ஏமாத்தியே வச்சிருக்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சுட்டு இருக்கிற. இங்க நம்ம ஊர்ல உயர்கல்விக்கு போற பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து 75% ஆயிருக்குது அப்படின்னு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வந்து வெளியிடுற அன்னைக்கு பேசிட்டு இருக்கிற அதே நாள்ல அங்க பீகார்ல சீதாதேவிக்கு கோயில் கட்டணும்னு அமித்ஷா அங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. அதே நாள் ஒரே நாள்ல தான் இங்க நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் என்ன அறிக்கை விடுறாருன்னா, தமிழ்நாட்டில் +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகும் மாணவர்களின் எண்ணிக்கை 75% இருக்கிறது, இதை 100% ஆக்குவோம், இன்னும் நல்ல கல்வி கற்று போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அமித்ஷா பீகார்ல வந்து நாம வந்து சீதாதேவிக்கு கோயிலை கட்டுவோம் அப்படிங்கிறான். இந்த வித்தியாசத்தை தான் வந்து மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், திராவிட இயக்கங்களாகட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், அனைத்து முற்போக்காளர்கள் நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற மக்களை படிக்க விடாம, அங்க இருக்கிற மக்களை மதத்தின் அடிப்படையில நீ அவங்களை ஏமாத்தி, இல்ல இதுதான் உனக்கு, அதாவது கட்டப்பாவாக தான் நீ இருக்கணும், அதுதான் உனக்கு பெருமை, நீ வந்து ராஜாவாயிடக்கூடாது, பாகுபலி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணா நீ அதை போய் பேசுவியா, இதை போய் பேசுவியான்னு திருப்பதி நாராயணன் வந்து கேட்டு இருக்காரு. இல்ல அது மட்டும் கேட்ட பரவாயில்ல, ஸ்டாலின் ஒரு ஆன்டி பீகாரியன், ஆன்டி இந்தியன் அப்படின்னு அவர் மறுபடியும் அந்த பிராண்டை வந்து பதிய வைக்க போகிறாரு. மிஸ்டர் ஸ்டாலின், யூ ஆர் ஆன்டி பிஹாரி, யூ ஆர் ஆன்டி இந்தியன், அண்ட் நவ் யூ ஆர் ட்ரைங் டு ஆக்ட் அண்ட் கோ தேர் ஃபார் votes. Is it not shameful? பேசுறதை கேட்டு பீகார் மக்கள் பார்த்து ஸ்டாலின் வந்தோடனே பீகார் உள்ள காலை வச்சோடனே வெடிச்சிருவாங்கன்னு நினைச்சிருக்காரு. ஆனா நடந்ததே வேற. அதாங்க இப்போ நம்ம பிஜேபி கவர்மெண்ட் பத்தி பேசினா நீ ஆன்டி இந்தியன், சரிங்களா? நீங்க ஆர்மிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க, இல்ல ஆர்மியை பத்தி ஏதாவது நீ வந்து கொஸ்டின் கேட்டுட்டுனா நீ வந்து தேச துரோகி, அப்புறமா வேற இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே நீ வந்து இந்து மதத்துல இருக்க மூட நம்பிக்கை பேசிட்டா நீ ஆன்டி ஹிந்து. இது ஒரு பிராண்ட் அவங்க வச்சிருக்கான். பதில் தெரியாதவன் செய்யறது, எவனுக்கு பதில் இல்லையோ அவன் இப்படிதான் செய்வான், எவனுக்கு பதில் தெரிஞ்சா அவன் பதில கொடுப்பான். நீ இந்த விஷயத்தை பத்தி நீ இப்படி கேட்டிருக்கியா, இதோ இதுக்கு விளக்கம் அப்படின்னு விளக்கத்தை கொடுப்பான். விளக்கம் தெரியாத என்ன செய்வான், நீ இப்படிதான் அப்படின்னு ஒரு பிராண்டை விட்டுவான். அந்த பிராண்டிசம் தான் யாரு, நம்ம என்ன நாராயணன், சாரி ஏதோ ஒரு நாராயணன். ஓகே, அதே மாதிரி இந்தி மொழி ஆதிக்கத்தை வந்து எதிர்த்தா அதை எப்படி பீகாரி எதிர்க்கிறதா ஆகும்? இந்தி மொழி படிச்சா முன்னேற முடியாது, இந்தி மொழியை மட்டும் படிச்சா முன்னேற முடியாது, அதுல எந்த ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இல்லைன்னு சொல்லி விமர்சிக்கிறது எப்படி பீகார் மக்களுக்கு எதிரானதாகும்? பீகார் மக்களோட மொழி முதல் இந்தியா. ஐயா, அங்க மைதிலி, அங்க போஜ்புரி, அந்த மாதிரி பல லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்தையும் அழிச்சு தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு தான் மலைவாழ் மக்களோட பல அவங்களோட மொழிகள் இருக்குது, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இன்னைக்கு இந்தி வந்திருக்குது. அவரு இளங்கோவன் சொன்னது கரெக்ட் தான். இந்தி வந்ததுனாலதான் அங்க இன்னும் சூத்ராசாவே அதுல இருந்து வெளில வர முடியாத ஒரு நிலையா
இந்தி வந்து சூத்திரத்தை தான் உருவாக்குறதுல வேற என்ன பிடிஆர் கேட்ட கேள்விதான் சொல்றேன். அப்பா நாராயணா, நீ எந்த விதத்துல நீ இந்தியை வச்சு கிலிஸ்டன் எனக்கு போட்டு காட்டு, இல்ல செஞ்சு காட்டு, தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணும், பீகாரும் அதை ஃபாலோ பண்ணட்டும். தமிழ்நாடு மாதிரி வா அப்படின்னு நாங்க பீகாரை கூப்பிடுறது, தமிழ்நாடு மாதிரி நீ எந்திரிச்சு வான்னு அக்கறையில சொல்றது, அது எப்படி ஆன்டி பீகாரிசம், ஆன்டி இந்தியா இந்த மாதிரிலாம் நீ சுருக்க முடியும், இந்த மாதிரிலாம் நீ வகைப்படுத்த முடியும்? இல்ல, அது இந்த மொழி இந்தி தான் தேசிய மொழி, இந்தி தான் எல்லாருக்கான மொழின்ற உங்க இதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. மகாராஷ்டிரால வந்து மராத்தி பேசலன்னா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, மராத்திய பேசணுன்றத மும்மொழி கொள்கை மராத்திலேயே வேவல. ரெண்டாவது பீகார்லயும் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இந்தி நம்ம தாய்மொழி இல்ல, ஏற்கனவே தெரிஞ்சது, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடகால வந்து தமிழ்நாட நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றானுங்க. இப்ப நாம வந்து யாருக்கும் எதிரி இல்ல, ஆனா என் மேல ஏறி உட்கார்ந்தா நான் எட்டி மிதிப்பண்டா அப்படிங்கிறது உறுதியா இருக்கிறோம். இப்போ இவ்வளவு இவங்க பேசுறாங்க, இதுல எங்கனாச்சு அப்படி ஒரு நேர்மையானவர்களா இருந்திருந்தா அண்ணாமலையோ திருப்பதி நாராயணோ அப்படி இல்ல, சொல்றேன் ஒரு பேச்சுக்கு அப்படி இருந்தா கூட இது இந்த ஓட்டு சோரி இல்ல இந்த SIR இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசணும் தானே. இல்ல, பிரச்சனையே வந்து என்னது, இப்போ ஸ்டாலின் வந்து எதுக்காக போயிருக்காரு, அங்க இருக்கிற ஓட் அதிகார யாத்திரை. இந்த ஓட் அதிகார யாத்திரை அப்படிங்கிறது எதற்காக? தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபிக்கு சாதகமா செயல்பட்டு குற்றச்சாட்டு. அதற்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் 6 அடி 7 அடி பேப்பர் கட்டெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு 6 மாசம் ஆராய்ஞ்சு வெளியில தூக்கி போட்டாச்சு. அது போக பிரஸ் மீட்லயே வந்து ஞானேஷ்குமார் வந்து தத்தக்க பத்தக்கான்னு பேசி மொத்தமா அம்பலம் ஆயிட்டாரு. அப்போ நீ அதை குறித்து நீ வந்து பதில் சொல்லணும், இல்ல அது குறித்து நீ விளக்கம் சொல்லணும். அப்படி விளக்கம் சொன்னாலும் நாங்க கேட்போம், தேர்தல் கமிஷன் தானடா பதில் சொல்லணும், நீ ஏன்டா வர வேணும் அப்படின்னு கேட்போம். சரி, ஓகே, நீ தான் ஆட்சியில் இருக்கிற, நீ தான் பதில் சொல்லுவ அப்படின்னா நீ பதில சொல்லாம ஸ்டாலின் ஏன் அங்க போகிறார், ஸ்டாலின் என்ன மக்களுக்கு நெருக்கமானவரா, ஸ்டாலின் பீகார் மக்களுக்கு எதிரியானவர், இதெல்லாம் என்னங்க ஆற்று, என்னது என்ன ஆட்டோங்கிற ஆட்டம்னா நீ வந்து பவுல் பண்ணணும். இப்போ ஸ்டாலின் அங்க போய் பேசியிருக்காரு, எலெக்ஷன் கமிஷன் மேல 1000 குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி வச்சிருக்காரு. நீ அதுக்கு விளக்கம் சொல்லாம ராகுல் காந்தியை வந்து சத்தியப்பிரமாணம் தாக்கல் செய்யணும்னு சொல்லி பேரு மிரட்டுற, நீ இல்லைன்னா சிறையில் அடிப்பேன்னு சொல்ற. மிரட்டுறதுலாம் பயப்படுறாளா ராகுல் காந்தி? அவர் பேசும்போது அவர் வார்த்தையிலேயே அவர் கண்ணிலேயே எனக்கு பயம் தெரிஞ்சிருக்கு. அந்த பாட்டை போட்டு பேசி அடக்குனா அடங்குற ஆளான்னு அந்த பாட்டெல்லாம் போட்டு விடுங்க. அப்படியே அந்த பாட்டை போட்டு நீங்க அப்படி பேரணியை பாத்தீங்க அப்படின்னா அந்த பேரணி வீடியோ தூக்கி இப்போ எடிட் வச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஜூம்ல போகும்போது ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின் எல்லாரும் யார நம்ம மோடியை பார்த்தோம், அமித்ஷாவை பார்த்தோம், நிதிஷ்குமாரை பார்த்தோம், நிக்கல் நிக்கல் கிளம்பு கிளம்பு, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது. அப்படிதான் அங்க இருக்கு சிச்சுவேஷன். அப்படியே ஒட்டுமொத்த ஜனமும் நிக்கிறத பார்த்தா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. அந்த பிரம்மாண்டமான கூட்டம் ஏதோ ரசிகர் தன்மைக்காக வரல, ஏதோ ஹீரோ பார்க்க வரல, உள்ள இருந்து வரான். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் ஓட்டு போகுது, என் ஓட்டு போறதன் மூலம் என்னுடைய அடிப்படை அடையாளமே போகுது, எனக்கு நான் வாழ்வாதாரம் போகுது அப்படின்னு உரிமையாக வந்து நிக்கிறான். இப்படி ஒரு அலை வந்து வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது வரதுக்கு முன்னாடியே நம்ம எப்படியாவது ஓட்டு SIR மூலம் நம்ம வந்து கசமுசம் பண்ணிடலாம், கிச்சிமுச்சி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா பக்கமும் டேமேஜ் ஆகி நிக்குது இன்னைக்கு பிஜேபியும் தேர்தல் கமிஷனும். அதான் இன்னைக்கு பீகாரோட இந்த எலெக்ஷன், இப்போ நவம்பர்ல நடக்கிற எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்றதை மக்கள் வந்து தெருவில் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட்டுக்கு மாறா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும்ன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ வந்து இவங்க ஒண்ணு கிளப்புனாங்களே, பீகாருக்கு எதிரானவர்கள் திமுக தலைவர்கள்லாம் பீகாருக்கு எதிரானவங்க. பீகாருக்கும் திமுகவுக்கும், பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது இந்திய வரலாற்றிலேயே வடக்கிற்கும் தெற்குக்கும் ஒரு ஐடியாலஜி ரீதியா ஒரு பெரிய புரிதல் இருக்கு, பெரிய கிரிப் இருந்ததுன்னா அது பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் தான். குறிப்பா சொல்ல போனா கலைஞர் அவர்களுக்கும் லாலு பிரசாத் யாதவ். இது வந்து தொடர்ச்சியா பேசப்படாம, அந்த தொடர்புன்றது ஒரு தொடர்ச்சி கொடுக்கப்படாம நின்றுட்டு வந்துச்சு. இப்ப அந்த வரலாறை வந்து தூசு தட்டுன்ற பேர்ல கிளப்பி விட்டானுங்க. இது எவ்வளவு பெரிய பூதமா மாறப்போகுதுன்றத பிஜேபி இந்த வீடியோலயே பாத்துக்கீங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம நன்றி சொல்லணும். பெரியாரை திருப்பி தூக்கிட்டு வந்ததாகட்டும், இந்த மாதிரி இப்போ பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள தொடர்பு, நம்ம லாலு பிரசாத் யாதவுக்கும் கலைஞருக்கும் உள்ள தொடர்பு, 2 பேருமே சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத எப்படி பார்த்தாங்க, 2 பேருமே பிஜேபி எப்படி தூக்கி போட்டு மிதிச்சாங்க, எப்படி போய் பந்தாடினாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இப்போ படிக்க கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் கலைஞர்னா, அந்த பக்கம் லாலு பிரசாத் யாதவ். அவர் இப்பவும் ஸ்டேஜ்ல இருக்காரு, இப்பவும் நிக்கிறாரு. அவரை பாராட்டி தான் பேசவே ஆரம்பிக்கிறாரு முக ஸ்டாலின். லாலு பிரசாத் யாதவ் பேரை ஸ்டாலின் சொல்லவும் அந்த மக்கள் கூட்டம் அப்படி ஆர்ப்பரிக்குது. பேசும்போது எனக்கு வந்து ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் ரத யாத்திரை நடத்தக்கூடாதுன்னு பண்ண அந்த நேரம் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சம்பவம், மாபெரும் சம்பவம், தரமான சம்பவம் சொல்லலாம். அந்த மாதிரி சம்பவம் தான். நேஷனல் இன்டெகிரிட்டி கான்ஃபரன்ஸ்னு ஒன்று தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து கலைஞர் நடத்துறாரு. அதுல வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து அதுல பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பதான் வந்து ரத யாத்திரை தொடங்குற நேரம். அப்போ என்ன சொல்றாருன்னா, ரத யாத்திரை பீகார் பக்கம் வந்தா அந்த ரத யாத்திரை நாங்க நிப்பாட்டுவோம், அத்வானியை கைது பண்ணுவோன்றத இங்கதான் பேசுறாரு. தமிழ்நாட்டில் தான் வந்து லாலு பிரசாத் யாதவ் பேசுறாரு. அந்த மேடை அமைச்சது வந்து கலைஞர்.
அதே மாதிரி சொல்லிட்டு பீகாருக்கு போறாரு. அத்வானி வந்து ரத யாத்திரை தொடங்குறாப்புல பீகார் எல்லையே நிப்பாட்டி அத்வானியை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி அத்வானியை அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுலயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைலாம் இருக்குது. லாலு வந்து எப்பெல்லாம் இவங்க அரெஸ்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்களோ அதெல்லாம் லீக் ஆகுதான். நேரா வந்து ரூட்டை மாத்துறாப்ல, இல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாப்ல. ஆமா, அத்வானி கிடைக்க மாட்டேங்கிறப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லா ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு வச்சுட்டு வீட்டுல வச்சுட்டு மொத்த டெலிபோன் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாராம். காலையில டீக்கு பதிலா போனது அரெஸ்ட் பண்ணா யாருக்கு? அத்வானிக்கு. அந்த மாதிரி மாபெரும் சம்பவம் நிகழ்த்தியவன் தான் நம்ம லாலு பிரசாத் யாதவ். அதற்கு பலியாக தான் வந்ததும் அவர் தூக்கி ஜெயில தூக்கி போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இவ்வளவு அக்கறை இல்ல இருக்குல்ல, பீகார் மக்களை பத்தி உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, பிஜேபி என்ன செஞ்சது நான் திருப்பி அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி லாலு பிரசாத் யாதவ் பத்தியே பேசிக்கலாம். அதே மாதிரி மண்டல் கமிஷன், அதாவது திமுகவுக்கும் மறுபடியும் ஆர்ஜேடிக்கும், அதாவது லாலு பிரசாத் யாதவுக்கும் கலைஞருக்கும் இந்த ஒற்றுமை. மண்டல் கமிஷனை விபி சிங் கொண்டு வந்த மண்டல் கமிஷன்ல வரவேற்றதுல, பின்னாடி இருந்து அதை தாங்கி பிடிச்சதுல ரெண்டு முக்கியமான ஆட்கள்னா அது இவரு கலைஞர் அவர் கருணாநிதி அவர்களும் அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும். அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அதை பயங்கரமா செஞ்சாங்க. அது ரெண்டு பேரும் வலியுறுத்தினது அது வந்து இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து உயர்த்துறதுக்கான ஒரு முக்கியமான வழி. அதை கொண்டு போய் சேர்க்கறதுல, அதை நடைமுறைப்படுத்துறதுல என்ன விலையை கொடுத்தனாச்சு நாங்க இதை செய்வோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தான் விபி சிங்குக்கு உடன் நின்று செஞ்சவங்க. லல்லு பிரசாத் யாதவ் வந்து அதை என்ன சொல்றாருன்னா, அது உடனே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுமா அதெல்லாம் தெரியாது, ஆனா ஒரு கௌரவத்தை, ஒரு டிக்னிட்டிய, ஒரு சுயமரியாதையை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் மண்டல் கமிஷன் மூலமா வரும். அதனால அது என்ன விலை கொடுத்தனால அதை நடைமுறைப்படுத்தும் சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வச்சதுல இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பங்கு இருக்குது. நான் அமித்குமார் யாதவ் நினைக்கிறேன். அவர் எங்க பப்ளிக் பைட்ல பீகார்ல நம்ம பட்னால எடுக்கும்போது அதுல அவர் சொன்னாரு, நாங்க எங்க ஊர்ல செருப்பு போட்டு நடக்க முடியாது, ஆனா செருப்பு போட்டு நடக்கக்கூடிய கௌரவத்தை கொடுத்தது வந்து லாலு பிரசாத் யாதவ் அப்படின்னு அவர் அடிச்சு சொன்னாரு. அந்த நன்றி இப்போ வரைக்கும் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருக்குது, அந்த தெளிவு அந்த மக்கள்கிட்ட இருக்குது. நீங்க தமிழ்நாடுக்கும் பீகாருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து RSS நம்மள மாதிரி இங்க எப்படி வளரலையோ அங்கேயும் வளரல. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா நான்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, பீகார்ல RSS யூபி மீறி வந்து கலவரம் நடக்கும், இஸ்லாமியர் மீது தாக்குதல் நடத்துவாங்க RSS அப்படின்னு ஒரு ஆனா அங்க போனா அவங்க சொல்றாங்க RSSனா என்னன்னு ரெண்டு பேர் கேக்குறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் கத்து கொடுக்குறவங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினா, இல்ல இங்க RSS சாகா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் பெரிய பவர் கிடையாது. மற்ற கட்சிகளும் அதான் சொல்றாங்க. ஒரு கலவரம் நடத்துக்கு கூடிய இல்ல ஒரு இங்க இஸ்லாமியர் மீதான ஒரு வெறுப்பை வந்து நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஆட்களா அவங்க கிடையாதுன்றாங்க. இப்போ நம்ம இதுல முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அதாவது லல்லு பிரசாத் யாதவுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னா, பார்ப்பன எதிர்ப்பு தான். பார்ப்பன இல்லாத சமூகத்தை வந்து மேலிருத்தி வைக்கிறது அப்படின்றதான் அவங்களோட இன்டென்ஷன். லல்லு பிரசாத் யாதவ் வந்து 1990 முதல்ல அங்க சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு எல்லாருமே வந்து சத்தியப்பிரமாணம் எடுப்பாங்க. பொதுவா ஜெயிச்ச பிறகு எடுப்பாங்கல்ல எல்லாருமே, ஆனா ராஜ்பவன்ல எடுப்பாங்க. லல்லு பிரசாத் யாதவ் வந்து ராஜ்பவன்ல எடுக்கல, காந்தி மைதான்ல மக்களை கூட்டி, குறிப்பா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாரையுமே கூப்பிட்டு, நம்ம வாக்கு அவங்க அதிகாரம்ன்றது இருக்காது, அதாவது பிராமணர் இல்லாதவர்கள் வாக்கு பிராமணர்களோட அதிகாரம்ன்றது இனிமே கிடையாது, நம்ம வாக்கு நம்ம அதிகாரம், இது வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குறிப்பா சூத்திரர்களுக்கான இது அரசு, அவங்க வாழ்வை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு அரசுன்றதை டிக்ளேர் பண்றாரு. இதை யோசிச்சு பாருங்க. ராஜ்பவனுக்குள்ள போய் உடனே இவனுங்கிட்ட போய் சரண்டர் ஆகணும்ன்றது மத்த மாரி ஒரு தலைவரா இல்லாம மக்களை கூட்டி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் நின்று சத்தியப்பிரமாணம் நடத்தினாரு. இந்த அரசு குறிப்பா இத்தனை நாளா ஒடுக்கப்பட்ட சூத்திர மக்களுக்கு யாரால அதுக்கு ஆதரவான அரசு, யாரால ஒடுக்கப்பட்டுமோ அவங்களுக்கு எதிரான அரசுன்றத வெளிப்படையா முதல் நாளே டிக்ளேர் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இது வரைக்கும் இந்திய அரசியல் தேர்தல் அரசியல் வரலாற்றுல பிஜேபி கூட கூட்டணியே வைக்காத ஒரு தலைவன் அப்படின்னா அது வந்து லாலு பிரசாத் யாதவ். அதுல எந்த மாற்று கருத்தும் எந்த வித சேலஞ்சும் நம்ம பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த எதிர்ப்பு வந்து மேலங்கி இருந்தது. மதவாதம், இந்த மாதிரி ஜாதி அடிப்படையில் ஒடுக்குதல், இது வந்து அவர் மிகச்சரியாக முன்பிருந்தே அவர் கட்சி ஆரம்பத்திலேருந்தே எதிர்த்திருக்காரு. அவர் பற்றி நீங்கள் அவரோட பயோ படிச்சீங்க அப்படின்னா, அவர் அண்ணன் வீட்டில் இருந்து காலேஜுக்குலாம் போயிட்டு இருந்தார், படிச்சுட்டு இருந்தார். அண்ணன் வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ அவர் காலேஜ்ல எப்படி இருந்தாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்க கேர்ள்ஸ் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தலைவன் தான் ஹீரோ, ஏதாவது பிரச்சனைனா லாலு பாய்ட்ட போவோம், அவர் தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு. அவர் பெரிய ஹீரோவே இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா கேட்டை மறிச்சுட்டே போராட்டம், பசங்க எல்லாம் கூப்பிட்டுச்சு. என்னன்னு கேட்டா, நாங்க அவ்வளவு தூரம் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கு, பஸ் விடு, அதுக்கப்புறம் தான் நாங்க காலேஜுக்கே வர முடியும், பஸ் இல்லாம நாங்க எப்படி வர முடியும், பஸ் கொடுன்னு அன்னைக்கே ஸ்ட்ரைக் அடிச்சு பஸ் வர வச்சு. அப்பவே அதாவது அவரோட காலேஜ் டயத்துல இருந்து அந்த ஆள் ஒரு பயங்கரமான புரட்சி போராட்டம் இப்படி இருந்தவர் தான். அந்த ஆள்கிட்ட போய் அத்வானி எல்லாம் வம்பு வச்சுக்கலாமா, தூக்கி உள்ள சொல்லிட்டாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள் தடாலடியா செஞ்சிருக்கிறாரு. ஒரு கல்ஃப் மைதானம் வந்து பீகார்ல இருக்கு, ரொம்ப பெரிய மைதானம். அது பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே, பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச முதல்ல இருந்தே அவங்க பயன்படுத்துறதுக்காக இருந்த மைதானம். அதுக்கப்புறமேட்டு இங்க இருக்கிற
பியூரோக்ராட்ஸ், இங்க இருக்கிற உயர் சாதியினர்கள் வந்து அதிகார மட்டத்தில் இருக்கிற உயர் சாதினிகள் ஒரு சில பேர் விளையாடுறதுக்கு அந்த பெரும் மைதானம் வந்து பயன்பட்டு இருந்தது. அதுல வந்து பிராமணர், அதாவது உயர் வகுப்புகள் அல்லாதவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ வேற யாருமே அந்த மைதானத்துக்குள்ள போக முடியாது. ஆனா ரொம்ப பெரிய இடம், அவருக்கு அது ரொம்ப இரிட்டேஷனா இருக்குது. நகரத்துல ஒரு முக்கியமான மையமான இடத்துல இருக்குது. ஓகே, தலைவன் வந்து என்ன பண்ணாருன்னா அதை அப்படியே கல்ஃப் கிரவுண்ட்ல பாதியை வந்து விலங்குகள் சரணாலயமா ஆக்கி அரசுடையமா ஆக்கி அதுல யார் வேணா உள்ள போலாம் அப்படின்றதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு. இது வந்து ஒரு மிருகங்களுக்கான ஒரு அக்கறை, அவங்க மீதான ஒரு அக்கறை, அதுல இருந்து கொண்டு வரப்பட்ட கிடையாது. அது ஒரு சின்னம். இன்னும் இங்க வந்து உயர் வகுப்போட ஒரு டாமினன்ஸ் தான் இருக்குது. இன்னும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர அனுமதி அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு சின்னமா அது இருக்குது. அந்த சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அதுல பாதிய பேத்து நான் அரசுரிமையா இருக்கிறேன், அதுக்குள்ள இன்னைக்கு யார் வேணா போலான்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்குது. அதுல இன்னும் ஒரு குறிப்பிட்ட இடத்த என்ன செஞ்சாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஏழை மக்கள் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து கல்யாண மகால் தானே கட்டி நம்ம வந்து இது பண்ணுவோம், அதாவது மகாலுக்குள்ள நடக்கும். அந்த ஊர்லாம் ஓப்பன் லோன்ல நடக்கும், புல்வெளியா இருக்கும், இல்ல கிரீன் மேட் விரிச்சிருப்பாங்க, ஓப்பனாவே இருக்கும். நைட்டு ஈவினிங் நேரம் அந்த மாதிரி தான் மேரேஜ் நடக்கும். ஒரு 10 நாளா நடக்கும். அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் கல்யாணம் நடத்துறதுக்கு ஒரு லோனை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாரு. இவர்கள் வந்து சலுகை விலையில், குறைந்த விலையில் வந்து இந்த நிலத்தை வந்து கல்யாணத்திற்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தலைவன் அங்க ஒரு 6 அடிச்சு விட்டாரு. அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க குடிச்சிட்டு ஆடுறாங்க, ரோட்ல ஒரு மேல போனானுங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, இவங்க இடத்த தனியா வச்சுக்க நான் உங்களுக்கு இடம் தரேன்னு சொல்லி. அதாவது எப்பொழுதுமே பார் உள்ளுக்கு நீங்கள் குடித்து விட்டு ஆடினால் அது வந்து கேள்விக்குரியது இல்லை, நாம் திருவிழாக்கள் ஆடினால் அவ்வளவுதான் ரவுடித்தனம் அப்படின்னு பட்டம் கட்டிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு புல்டோசர் அப்படின்றது இப்போ வேணா நம்மளுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கான கொடூரமான விஷயமா இருக்கலாம். யூபியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பில்லியன் அளவுக்கான சொத்துக்களை வந்து புல்டோசர் மூலியமா, இஸ்லாமிய சொத்துக்களை, தலித் சொத்துக்களை யோகி ஆதித்யநாத் அரசு வந்து இடிச்சிருக்குது. ஆனா முதல் புல்டோசரில் பதம் பார்த்த இடம் எதுன்னா பீகார்ல உயர் சாதி வகுப்பினர்கள் இருந்த இடத்துல தான். அவரு பெரிய பெரிய முக்கியமான ரோட்ல, பெரிய பெரிய முக்கியமான ஜங்ஷன்ல எல்லாம் வந்து இவங்க முறைகேடா வந்து ரோடுகளை வந்து ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய வணிக வளாகங்கள்ல, வீடுகளை, பங்களாக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. தலைவன் வந்து அவரோட இந்த சிஎம் கான்வா போவோம்ல, போகும்போதே ஒரு புல்டோசர் ஒன்று போவோம். கொய்யாலே எவன்லாம் அத்துமீறி கத்திருக்கிறானா, அவெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறானா, அவன் சாதியை வச்சு, சாதியோட பிரைடை வச்சு அதெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கானா, அவன் வந்து தட்டி தூக்கிட்டே போயிருக்கிறாரு. நம்ம எல்லாம் கேட்போமே, எப்பொழுதும் ஏழை எளிய மக்களின் மீதுதான் வந்து பாயமான்னு கேட்போம்ல, அதுதான் முதல்ல அங்கே வந்து பதில் கொடுத்துட்டாரு. யோ நான் இருக்கேன், நான்லாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு தலைவன் சம்பவமாக செஞ்சு காட்டியிருக்காப்ல. இந்த மாரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பல விஷயங்களை வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து அங்க செஞ்சிருக்கிறாரு. குறிப்பா 1990, 91, 93 இந்த டைம்ல கருணாநிதி அவர்களும் லல்லு பிரசாத் அவர்களும் சேர்ந்து அவங்க வச்சிருந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குல்ல, அதனால பல நன்மைகள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வந்து சென்றடைஞ்சிருக்குது. சரி, இவங்க 2 பேர் ஹீரோ, வில்லன் யாருன்னா RN ரவி தான். RN ரவி சமூகத்தை தான் லல்லு பிரசாத் செஞ்ச எல்லா போராட்டங்களும், எல்லா தடாலடியான நடவடிக்கைகளும். லல்லு பிரசாத் யாதவ் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ML எல்லாமே அங்க இருக்கிற எல்லாருமே இத பீகாருக்கு வில்லன் யாரு, பீகார்களுக்கு வில்லன் யாருன்னா RN ரவி தான். RN ரவியோட கம்யூனிட்டியான பூமிகார். நான் அந்த திருப்பதி நாராயணன்ங்கிற நாராயண நாராயணன் கேட்கிறேன், நீ கேட்கிறிய ஸ்டாலின் அதை கேட்பியா எதை கேட்பியான்னு RN ரவி ஒன்றை கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? பூமிகார் என்னும் கம்யூனிட்டி ரன்வீர் சேனா என்னும் அமைப்பை வைத்து கிட்டத்தட்ட 150 பேர் கொலைகள் பண்ணிருக்காங்க. 150 பேருக்கு மேல கொலை பண்ணிருக்காங்க. அதுல பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களை வைத்து கிழிச்சு பிறக்காத குழந்தையை எடுத்து கொண்டு போட்ட அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. கோப்ரா போஸ்ட் அப்படிங்கிற கோப்ரா போஸ்ட் நடத்தின ஸ்டிங் ஆபரேஷன்ல அதுல கொலை நடத்திய ரன்வீர் சேனாவோட அமைப்பினர் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ரொம்ப பெருமையா அவங்க கிராண்டா பேசுறாங்க. எப்படி தகல்கா வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான கொலைகளை வந்து பதிவு செய்ததோ அதே மாதிரி கோப்ரா போஸ்ட் வந்து இவங்களை பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது அங்க இந்து அமைப்பினர், அதாவது இந்துத்துவ அமைப்பினர், பஜ்ரங் தள், RSS இவங்கெல்லாம் வந்து குஜராத்ல எப்படி ஒரு படுகொலை பண்ணிட்டு அதை வீராவேசமா ஒரு பெருமையா பேசினாங்களோ அதே மாதிரி இங்க ரன்வீர் சேனா. யார் இந்த ரன்வீர் சேனா? RN ரவியின் பூமிகார் சமூகத்தின் அந்த ரன்வீர் சேனா. அவங்க வந்து ஒரு உயர் ஜாதியினர், லேண்ட்லோர்டு உள்ளவங்க, அதாவது ஜமீன்தாருங்க. இவங்கெல்லாம் ஒரு குரூப் ஆயுதங்களை வைக்கும். பாஜகவோட ஓட் பேங்க் வந்து அவங்க தான். ஆமா, அவங்க பேட்டியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து 5 பேரை சுட போனா, நான் அவனை சொன்னேன், எதுக்கு 100 ரூபா குண்டை வேஸ்ட் பண்ற, கத்தி ஒண்ணுமே போதுன்னு ஒரே கத்தியால் நான் 5 பேரை கொன்னேன் அப்படின்னு பேட்டி கொடுக்குற அளவுக்கு, அதுவும் பெருமையா பேட்டி கொடுக்குற அளவுக்கு அங்க ரன்வீர் சேனா இருந்துச்சு. அந்த ரன்வீர் சேனா முக்கியமான சமூகம் என்னன்னா பூமிகார். யாரோடது? RN ரவியோடது. RN ரவியிடம் இந்த பூமிகார் சமூகத்தை பத்தி நீ கேட்பியா? இவங்க இப்படி ரன்வீர் சேனா இப்படி எல்லாம் செய்யறாங்களே, அதுவும் சொந்த பீகார் மக்கள் மீது செய்யறாங்களே, தலித் மக்கள் மீது இப்படி செஞ்சிருக்காங்களே, இதெல்லாம் நீ கேட்பியா? திருப்பதி நாராயணா கேட்க முடியுமா உன்னால? அதுக்கு துப்பு இருக்கா? அதை கேட்டுட்டு
நீ அதுக்கப்புறமாக நீ ஸ்டாலின்கிட்ட வரலாம். அது போக இந்த கொலைகளை பத்தி நம்ம படிக்கணும்னா கோப்ரா போஸ்ட் லிங்க் கொடுக்கலாமா? லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். தயவு செய்து பாருங்க, படிங்க. பிளாக் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் தான் ஒரு 3-4 வீடியோஸ் யூடியூப்லயும் அவைலபிள் இருக்குது. நீங்க அதெல்லாம் தேடி படிக்கலாம், பார்க்கலாம். குறிப்பா யாதவ் சமூகத்தை சேர்ந்த மக்களே பல பேரை கொண்டு இருக்கிறாங்க. அது இல்லாம ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இவங்களையும் வந்து பல பேரை வந்து கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. ஆர்.என். ரவியோட சாதியை சேர்ந்தவங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு ஒரு நீதிமன்றத்துல வந்து ஆயுள் தண்டனை, ஒரு நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாருமே விடுதலை ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள் எல்லாமே சில வருடங்கள் கழித்து மிக அழகாக விடுதலை வெளிவந்திருக்காங்க. இப்படிதான் இங்க லட்சணம் இருக்குது. அது போக அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்னென்றால், பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். யஸ்வந்த் சிங்கா பேர் அடிபடுது, சந்திரசேகர பிரதமர் அவரோட பேர் அடிபடுது, அப்புறமா முரளி மனோகர் ஜோஷி அவர் சப்போர்ட், அவரோட சப்போர்ட் இருந்துச்சு. 5 லட்சம் பணம் கொடுத்தாரு. அப்புறம் எங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கணும், பொலிட்டிக்கலா என்ன சப்போர்ட் கொடுக்குமோ அதை அவங்க கொடுத்தாங்க. அதை விட இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, எங்க பசங்க இல்ல எங்க ஊர்லயே ஒரு 200-300 பேர் வந்து ஆர்மில இருக்காங்க, இந்த மாதிரி பட்டாளத்துல இருப்பாங்க. அவங்களாம் லீவுக்கு வந்தா அவங்க மூலமா இங்க வந்து துப்பாக்கி பயிற்சி வந்து ட்ரைனிங் நடத்தப்படும். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களை வச்சு நாங்க ட்ரைனிங் நடத்திக்கிட்டோம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராணுவத்தில் சில வெப்பன்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை வந்து சரியில்லை அந்த மாதிரி LMG, AK-47, 303 இந்த ரைபிள்கள் எல்லாமே இவர்களுக்கு புழக்கத்தில் இருந்தது. அங்க அத கோப்ரா போஸ்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாங்க ரன்பீர் சேனா பத்தி ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துல நான் அசோசியேட் டைரக்டர் அந்த மாதிரின்னு சொல்லி கோப்ரா போஸ்டோட இணை எடிட்டர் வந்து அங்க போய் டைரக்டா போய் அவங்கள்ட்ட ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ராணுவத்தில் இருக்கிற யாரையாவது பத்தி கேள்வி கேட்டால் உங்களை தேச துரோகின்றாங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்களை பத்தி கேள்வி கேட்டால் உங்களை வந்து இந்திய துரோகி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு இவன் ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும், அப்படி இல்லைன்னா இவன் ஸ்டேட்மெண்ட் வந்து சரினா அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்கணும். இது வரைக்கும் எதுவும் அப்படி நடந்த மாதிரி தெரியல. இதற்கு மேல இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னா, இதில் இந்த மாதிரி முக்கியமான அரசியல்வாதிகள் பெயர்கள்லாம் வருவது தெரிந்து ஒரு விசாரணை கமிஷன் இதற்காக அமைக்கப்பட்டது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில அந்த ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியை விலக சொல்லியும் அந்த விசாரணை அமைப்பையே கலைக்க சொல்லியும் ஆர்டர் கொடுத்தது யாருன்னா, இன்றைக்கு வந்து பிஜேபி கூட ஒட்டிட்டு இருக்கிற நிதிஷ் தான். அந்த நேரத்துல இதை செஞ்சு அதை கலைச்சு விட்டுருக்காங்க. ஆக எங்கேயுமே நீதி நியாயம் எதுவுமே கிடைக்கப்படாது. யாருக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அநீதி செய்தது யாருன்னா ஆர்.என். ரவியின் பூமிகார் சமூகத்தின் ரன்பீர் சேனா என்றும் மிகப்பெரிய அமைப்பு. ஒரு ஆள் செஞ்சிருந்தா நீங்க ஒரு ஆள் மேல நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அமைப்பே அங்க வந்து நடத்திருக்கு. அந்த அமைப்பை பற்றி ஆர்.என். ரவி பேசுவாரா? அதை கேள்வி கேட்க இந்த திருப்பதி நாராயணனுக்கு துப்பு இருக்கா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? ஆர்.என். ரவி இப்படி வந்து ஒரு வயலண்டான பிஹேவியர் வந்து அவர் காட்டுறாரு. அரசுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு எதிராக, ஒரு மாநிலத்துக்கு எதிராக அதோட அட்டாவணிமையை காலி பண்ற அளவுக்கு பல விஷயங்கள் எப்படி பேச போறாரு. ஆதாரமே இல்லாத பல பொருட்டுகளை வச்சு எப்படி வந்து தமிழ்நாடை வந்து டிஃப்ரேம் பண்றாரு. இப்போ பொன்முடி அவர்கள் பேசினது ஆளுநர் ரவியை பத்தி. நீ வந்து இங்க என்ன சொல்ற, இங்க கல்வி திட்டம் சரியில்லை, இங்க வந்து படித்த மாணவர்கள் தகுதியற்ற மாணவர்களா இருக்காங்க, அவர் எந்த விஷயமே தெரியலன்னு சொல்லி நீ ஒரு பொய்யை கலப்பன. அந்த பொய்க்கு கவுண்டர் கொடுத்தாரு பொன்முடி. அதை வந்து என்னவோ வட இந்தியர்களுக்கு எதிராக கொடுத்த கவுண்டர் மாதிரி நீ திரிக்கிற. எப்படி ஆர்.என். ரவி இவ்வளவு வயலண்டா இங்க ஒரு ஸ்டேட் அட்டாமியை வந்து நிலைகுலைகிற அளவுக்கு பல விஷயங்களை நம்ம மசோதா போட்டா அதை நிறைவேற்றாமலே 10 வருஷம் கிட்ட கடப்புல போட முடியுது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி, கல்வி முறையை பத்தி தவறா பேசி இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வந்து தகுதியா வந்து வெளியேறல, அவங்களாம் தகுதியற்றவர்களா இருக்கலாம்னு சொன்ன பொய் பேசினேன். திருவள்ளுவருக்கு காவிய சாயம் பூசுறது, வேதம் தான் பெருசுன்னு பேசுறது, அப்படின்னு நீங்க தமிழ்நாடை வந்து தமிழகம் தான் போடணும் அப்படின்ற அளவுக்கு விடாபடியா அப்படி சண்டை போட்டானா அதுக்கு பின்னணி வந்து அவங்களோட சாதி தான். அவங்க அந்த அளவுக்கு இங்க இருக்கிற சமூக அமைப்பு கொடுத்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தலித்னா ஈஸியா போய் அடிக்கிறான். அப்படி எதுக்கு அப்படின்னா, இந்த சமூகம் கொடுத்துருக்க தைரியம். உயர் ஜாதியினருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, தலித் மக்களுக்கு வந்து அவ்வளவு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல, அதே போல ஒரு சூழல்ல இருந்து வந்தவர் தான் நமது ஆர்.என். ரவி. அதனாலதான் அந்த பேக்ரவுண்ட் தான் அவரை இப்படிலாம் பேச வைக்கிறது, செயல்பட வைக்கிறது நம்ம இங்க இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது. லட்சுமண்பூர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் 58 பேரை ஒரே நேரத்துல இவங்க வந்து கொலை பண்ணிருக்காங்க. தலித்கள் யாதவர்களே. இதே மாதிரி 1994 இருந்து 2000 வரைக்கும் 6 முக்கியமான மாஸ் சம்பவங்களில், மாஸ் கொலைகளில் சம்பந்தப்பட்ட 6 பேர்கிட்ட தான் அந்த கோப்ரா போஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிச்சு. இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணிச்சு. அதுல அவனுக்கு கொடுத்த பேட்டிலாம் பார்த்தா பதபதைக்குது. நமக்கு வந்து இப்படி இருப்பானுங்களா, இப்படிலாம் மனுஷங்க இருப்பாங்களா, இது வந்து ஒரு ரத்த காட்டறிஞர் இல்லைன்னா மனித நரமாமை சிந்தனும் மிருகங்கள் மாதிரி அவனை பேசுறானுங்க. அதான் அதை பெருமையா பேசுறானுங்க. அந்த அளவுக்கு ஜாதியும் ஊறி போன நாட்டுல லாலு பிரசாத் யாதவ் ஆகட்டும், இங்க இருந்து சென்று கொண்டிருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும், இவங்கெல்லாம் செய்யற பணியை வந்து நீ வந்து சும்மா ஜஸ்ட் இவர் பேசினாரு அப்படின்னு ட்விஸ்ட் பண்ண பார்த்தோம்னா அதெல்லாம் இங்க நடக்காது. எப்படி தமிழ்நாட்டில் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாத்திலையும் அவங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக
கலைஞர் எப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தாரோ, எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் அங்க லல்லு பிரசாத் யாதவ். குறிப்பா பார்ப்பனைய மேலாதிக்க, உயர்வு சாதி மேலாதிக்கத்துக்கு எதிராக போராடின 2 பெரும் தலைவர்கள் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களும் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களும். இவங்க 2 பேரோட அந்த ஜாயிண்ட் டிராவல்ன்றது, இணைஞ்சு பயணிச்சிருந்தது இந்தியாவுக்கு வந்து, அதாவது குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பொற்காலமாக அவங்களோட ஆட்சி வந்து அப்படி அமைஞ்சிருந்திருந்தது மறுக்க முடியாத உண்மை. இந்த அண்ணாமலை நோண்டி விட்ட அவன் அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா ஐபிஎஸ் படிச்ச மூளையை வச்சுக்கின்னு அவன் பார்த்த வேலைன்றது வரலாறை இன்னைக்கு திரும்ப வச்சிருக்குது. பீகாரையும் தமிழ்நாடையும் மறுபடியும் ஒன்றிணைச்சிருக்குது. கோட்சோரி எஸ்ஏஆர் இது எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த யாத்திரை, அதுக்கு ஆதரவு கொடுக்க போன தமிழ்நாடோட முதலமைச்சர் இந்த விஷயத்தை கண்டிக்கிறன்ற பேர்ல ஒட்டுமொத்தமா பீகாரிலும் தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் உணர்வு இருக்குதுல்ல, அதை தூண்டி விடுற வகையை வந்து, அது கிளப்பி விடுற வேலையை வந்து அண்ணாமலை பார்த்து விட்டாப்புல. இது அந்த ஏற்கனவே இருந்த வரலாறு வந்து மீண்டும் புதுப்பிக்கும் விதமா மறுபடியும் பீகாரும் தமிழ்நாடும் சேர்ந்து இந்த அரசியல் களத்துல பயணிக்க போறதுன்றத தவிர்க்க முடியாத ஒரு உண்மையா நம்ம இதுல இருந்து பார்க்க முடியுது. இந்த மேடையிலே வந்து ஸ்டாலின் வந்து அவர் கொடுத்த புக்கு வந்து கலைஞர் என்னும் தாய், அந்த புக்கோட ஆங்கில பதிப்பு தான் தேஜஸ்வி யாதவ் கொடுத்தாரு. ஸோ கலைஞர் அங்கே இருந்தார். அப்புறம் இந்த மேடைகளில் வந்து லல்லு பிரசாத் இருக்கிறார். ஸோ அவங்க 2 பேரும் எப்பவுமே இருப்பாங்க. சமூக நீதி பேசும் மாநிலங்களில் இவங்க 2 பேருமே கட்டாயம் இருப்பாங்க. அந்த பாண்டை வந்து அவருடைய புதல்வர்கள் தேஜஸ்வி யாதவ், ஸ்டாலின் இவர்கள் முன்னெடுக்கட்டும். அண்ணாமலை ரெடி பண்ண அந்த குப்பைகள், அந்த வீடியோவை வந்து எடுபடலை. ஏன்னா மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கொடுத்த ரெஸ்பான்ஸ் வேற. ஒரு வார்த்தைக்கும் அவர் பேசின, அதாவது ஒரு 2 வார்த்தை பேசுறாங்கன்னா டிரான்ஸ்லேஷன், ஒரு வார்த்தைக்கும் டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் முடியும் போது ஒரு வாட்டியும் வந்து மக்கள் வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிக்குவது மூலமா பல சத்தங்களை, கைத்தட்டுகள்ல, விசுகளை வந்து பறக்க விட்டுருக்காங்க. அப்படி ஒரு பெரும் ஆதரவை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பீகார்ல பெற்றிருக்கிறாரு. அது வெறும் அவர் முதலமைச்சருக்கான கட்சிக்கான ஆதரவு இல்ல, தமிழ்நாட்டுக்கான ஆதரவு, தமிழ்நாடு அரசியல், திராவிட அரசியலுக்கான ஆதரவா தான் அங்க நம்ம பார்க்க முடியாது. வழக்கம் போல அண்ணாமலை எடுத்த படம் வந்து ஃபெயிலியர். இது ஊடகங்களுக்கு, வட இந்திய ஊடகங்களுக்கு வேணா தீனியா மாறி இருக்கலாம், அவங்க வேணா அதை பிரதிபலிச்சிருக்கலாம். பீகார் மக்கள் வந்து அதை பிரதிபலிக்கல. ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கோப்ரா போஸ்ட் தேடி எடுத்து ரன்வீர் சேனாவை பத்தியும், RN ரவியை பத்தியும், திருப்பதி நாராயணனை பத்தியும், அண்ணாமலையின் பிளாப் பத்தியும் பேசுறதுக்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையில் உருவாக்கி கொடுத்த அண்ணாமலைக்கு அவரும் நன்றிகள். இவ்வளவு நேரம் பார்த்த நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல மறக்காம உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது எங்களை சீர்படுத்தும். என்ன டாபிக் பேசலாம், இது குறித்த இன்னும் அதிக தகவல்கள் தரதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த லிங்க்களை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். நன்றி.